பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம். Psalm chapter 28 verse 7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். The Lord is my strength and my shield. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் பலனே இல்லாதது போல பலனற்று போய் நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னை பாதுகாக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுடைய பலனாய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் சேதமும் வராதபடி அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் என்று இன்றைக்கு வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்கள்ல பலனற்று போயிருக்கின்ற பொழுது அவருடைய பலனை நமக்கு கொடுத்து, உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், நீ இந்த காரியத்தை நீ செய், நான் உனக்கு அதுல உதவி செய்வேன் என்று அவருடைய பலனை கொடுத்து நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வைக்கிறார். நம்மளால சில காரியங்களை செய்ய முடியாதது போல இருக்கின்ற பொழுது அவரே நமக்கு உதவி செய்து அந்த காரியத்துல ஒரு வெற்றியை பெற்று தருகிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு பலனாய் இருப்பார், அவர் உங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாப்பார். அப்போ தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, என்னை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார், உங்களுக்கு பலனை தருவார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக உங்களுக்கு செய்து தருவார். எல்லா காரியங்களையும் அவர் மாற்றி தருவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த நாள்ல ஒரு புதிய பலனை நீங்க கொடுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிறாங்க, இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு புதிய பலனை நீங்க கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்ய வைங்கப்பா. நீங்க பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. இந்த நாள்ல ஆண்டவரே பயத்தோட ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கும் அவங்க போறாங்க. நீங்க தகப்பனே சப்பா, அவங்க பயப்படுகிற மாதிரி எதுவும் நடக்காதபடி நீங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. நீங்க தகப்பனை நேர்த்தியா வழி நடத்துங்க, எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றி கொடுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார், அவர் நம்மளை பாதுகாப்பார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a joyful day.